வணக்கம். தமிழ் ஃபுட் கார்னர்ல புடலங்காய் ஃப்ரை பண்ண போறோம். இது வரைக்கும் தமிழ் ஃபுட் கார்னர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. 300 கிராம் புடலங்காயை மேலே உள்ள வெள்ளை பகுதியை லைட்டாக சீவிட்டு உள்ள விதைகளை எடுத்துட்டு இந்த மாதிரி சைஸ் துண்டுகளாக கட் பண்ணி வச்சிருக்கேன். இந்த பேன்ல 1.5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து சூடானதுக்கு அப்புறமா 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கங்க. கடுகு பொரிஞ்சிருச்சு. 1 டீஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கங்க. கூடவே 3 பூண்டை தட்டி சேர்த்துக்கலாம். அடுத்து கறிவேப்பிலை சேர்த்து இந்த வெங்காயம் லைட்டா ஒரே 1 நிமிஷத்துக்கு மட்டும் வதக்கிக்கலாம். இப்ப வெங்காயம் வதங்கிருச்சு. இது கூட கட் பண்ணி வச்ச புடலங்காயை சேர்த்துட்டு எண்ணெயிலேயே நல்லா 2 நிமிஷத்துக்கு இந்த புடலங்காயை வதக்கி விட்டுக்கங்க. காய் சேர்த்து 2 நிமிஷம் ஆச்சு. மூடி வச்சிடலாம். இந்த காய் எண்ணெயிலே வதங்கி 3/4 பங்கு அளவுக்கு வெந்து வரட்டும். இடையில ஓபன் பண்ணி பார்த்து கிண்டி விட்டுக்கங்க. நம்ம எண்ணெயிலே வதக்குறதுனால தான் இதுக்கு நம்ம எண்ணெய் ஃபர்ஸ்ட் அதிகமா சேர்த்திருக்கோம். இப்போ புடலங்காய் பார்த்தீங்கன்னா 3/4 பங்கு அளவுக்கு வெந்திருக்கு. இந்த மாதிரி லைட்டா பிரஸ் பண்ணி பார்த்தோம்னா லைட்டா பிரஸ் ஆகணும், மசிய கூடாது. அடுத்து இது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள் சேர்க்கிறேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். எல்லாத்தையுமே இந்த மாதிரி பரவலா சேர்த்துக்கங்க. இதுல ஒரே 1 டேபிள் ஸ்பூன் மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா கலந்து விட்டாச்சு. நான் இதுல காரத்துக்கு 1 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்திருக்கேன். நீங்க உங்களுடைய காரத்துக்கு தகுந்தபடி சேர்த்துக்கங்க. கலந்து விட்டதுக்கு அப்புறமா மூடி எதுவும் போட வேண்டாம். ஸ்டவ்வை லோ மீடியம் ஃப்ளேம்ல வச்சிருங்க. அப்பப்போ இந்த மாதிரி கலந்து கொடுத்துட்டே இருங்க. இந்த புடலங்காய் நல்லா வெந்து வரட்டும். லோ மீடியம் ஃப்ளேம்ல வச்சு அப்பப்போ கிண்டி கொடுத்து புடலங்காய் கரெக்டா நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இதுல 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துக்கலாம். கரம் மசாலா தூள் கடைசியில சேர்த்தோம்னா நல்லா வாசனையா இருக்கும். சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது அப்படியே ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் இருக்கட்டும். கரம் மசாலா தூள் சேர்த்து 1 நிமிஷம் ஆச்சு. அதனுடைய பச்சை வாசனையும் போயிருச்சு. கடைசி அதுல பொடியா கட் பண்ண கொத்தமல்லி இலைகள் கொஞ்சம் சேர்த்துடலாம். நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுறலாம். அருமையான சுவையில ஈஸியா பண்ணக்கூடிய டேஸ்டான புடலங்காய் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. புடலங்காய் பாசிப்பருப்பு கூட்டு பண்ண போறோம். 1/4 கிலோ புடலங்காவை சின்ன சின்ன துண்டுகளா கட் பண்ணி வச்சிருக்கேன். 50 கிராம் பாசிப்பருப்பை கழுவிட்டு 1/2 மணி நேரமா ஊற வச்சிருக்கேன். நீங்க பாசிப்பருப்பை ஊற வச்சும் வேக வச்சுக்கலாம், ஊற வைக்காமையே வேக வச்சுக்கலாம். ஊற வச்சோம்னா பாசிப்பருப்பு வேகமாக வெந்துடும். ஃபஸ்ட்டு பாசிப்பருப்பை வேக வச்சுக்கலாம். பாசிப்பருப்பை இந்த பேனில் சேர்த்துட்டு அது கூட 2 பிஞ்ச் மஞ்சள் தூள், முங்குற அளவுக்கு தண்ணி. இந்த பருப்பு நல்லா சாஃப்டாக வெந்து வரட்டும். பாசிப்பருப்பை நான் ஊற வச்சதுனால இந்த அளவு தண்ணி சேர்த்து வேக வைக்கிறேன். சப்போஸ் நீங்கள் ஊற வைக்கலைன்னா தண்ணி இன்னும் கொஞ்சம் அதிகமாக சேர்த்து வேக வைக்கணும். இந்த மிக்ஸி ஜாரில் 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துண்டுகள், 1 டீஸ்பூன் பச்சரிசி, 1 டீஸ்பூன் சீரகம், இதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். பருப்பு நல்லா சாஃப்டாக மசீர மாதிரி வெந்துருச்சு. இந்த மாதிரி மசீர அளவுக்கு வேக வச்சுக்கணும். இப்போ இந்த பருப்பை தனியாக எடுத்து வச்சுட்டு அடுத்து புடலங்காயை வேக வச்சுக்கலாம். கட் பண்ண புடலங்காயை இந்த பாத்திரத்தில் சேர்த்துட்டு இது கூட 1 பிஞ்ச் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் சாம்பார் தூள், இந்த காய்க்கு தேவையான அளவு உப்பு, காய் முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கங்க. ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த புடலங்காய் நல்லா சாஃப்டாக வெந்து வரட்டும். மூடி வச்சிடலாம். இடையில திறந்து பார்த்து காய் வெந்துருச்சான்னு செக் பண்ணிக்கங்க. காய் நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு.
இது கூட வேக வச்ச பாசிப்பருப்பை சேர்த்துட்டு அரைச்ச தேங்காய் விழுதையும் சேர்த்துக்கலாம். மிக்ஸி ஜாரை கழுவி 1/4 கப் தண்ணி சேர்த்துருக்கேன். நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நல்லா கலந்து விட்டாச்சு. இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு செக் பண்ணி தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க. இது நல்லா கொதிச்சு வரட்டும். இப்போ கூட்டு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸ்டவ்வை சிம்மில் வச்சுருங்க. எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு 5லேருந்து 6 நிமிஷம் வேகட்டும். சிம்லேயே வச்சு 5 நிமிஷம் ஆச்சு. கூட்டு ரெடி ஆயிடுச்சு. இனி இதுக்கு தாளிப்பு போடணும். கூட்டு வந்து இந்த கன்சிஸ்டன்சியில் இருந்தால் சாதத்தில் விட்டு சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும். தாளிக்கிறதுக்கு 3 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். சூடாயிடுச்சு. அதில் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுந்து, 1 டேபிள் ஸ்பூன் நல்ல பொடியாக கட் பண்ண வெங்காயம், கறிவேப்பிலை, ஒரு கட் பண்ண காஞ்ச மிளகாய், 2 பிஞ்ச் பெருங்காய பவுடர். இப்போ நல்லா வதக்கி விட்டுக்கணும். இந்த வெங்காயம்லாம் நல்லா வதங்கி வரணும். அப்போ தான் கூட்டு நல்லா வாசனையாக இருக்கும். வெங்காயம்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த தாளிப்பை இந்த கூட்டில் சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப ரொம்ப சுவையான ஈஸியாக பண்ணக்கூடிய புடலங்காய் பாசிப்பருப்பு கூட்டு ரெடி ஆயிடுச்சு. புடலங்காயை வச்சு தொக்கு பண்ண போகிறோம். 1/4 கிலோ புடலங்காய் எடுத்து வச்சுருக்கேன். புடலங்காய் மேலே ஒரு வெள்ளை பகுதி இருக்கும். அதை இந்த மாதிரி சீவிட்டு இதை கட் பண்ணி உள்ள வந்து விதை பகுதியும் ஒரு வெள்ளை பகுதியும் இருக்கும். அதை வந்து இந்த மாதிரி எடுத்துடணும். எடுத்துட்டு இதை சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணிக்கணும். தொக்குங்கிறதுனால கொஞ்சம் சின்ன துண்டுகளாக கட் பண்ணாதான் நல்லா இருக்கும். இந்த மாதிரி சைஸ்க்கு சதுர சதுர துண்டுகளாக கட் பண்ணிக்கோங்க. இந்த பேனில் 1/2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய், எண்ணெய் சூடாயிடுச்சு. அதில் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுந்து, 1/4 டீஸ்பூன் சீரகம், பொடியாக கட் பண்ண ஒரு பச்சை மிளகாய். இந்த பச்சை மிளகாய் நல்ல எண்ணெயிலேயே வதங்கிச்சுன்னா காரம் தெரியாமல் இருக்கும். நல்ல பச்சை மிளகாவோட வாசனையும் நல்லாயிருக்கும். 10-12 சின்ன வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணிக்கோங்க, நல்லாயிருக்கும் தொக்குக்கு. 4 பூண்டை இடித்து வச்சுருக்கேன். பூண்டு சேர்த்துட்டு கொஞ்சமாக கறிவேப்பிலை எல்லாத்தையும் வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் பூண்டதெல்லாம் லைட்டாக வதங்கினா போதும். இந்த மாதிரி லைட்டாக வதக்கி விட்டால் போதும். அதுக்கப்புறமா புடலங்காயோடு சேர்ந்து வதங்கும். சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி வச்ச 1/4 கிலோ புடலங்காவை இதில் சேர்த்துடலாம். புடலங்காவை இந்த மாதிரி சின்ன துண்டுகளாகவே கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் தொக்குக்கு நல்லாயிருக்கும். 1 டீஸ்பூன் போல் உப்பு சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். புடலங்காயை 1-2 நிமிஷம் போல் நல்லா எண்ணெயிலேயே வதக்கி விட்டுக்கணும். 2 நிமிஷம் போல் வதக்கி விட்டாச்சு. இப்போ மூடி வச்சிடலாம். புடலங்காய் 3/4 பங்கு அளவுக்கு வெந்து வரட்டும். நம்ம தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டியதில்லை. மூடியிலேருந்து விழுகிற ஆவிலேயே புடலங்காய் வெந்துடும். புடலங்காய் வெந்துட்டு இருக்கும்போது இடையில அப்பப்போ திறந்து பார்த்து கிண்டி விட்டுக்கணும். காய் 3/4 பங்கு அளவுக்கு வெந்திருக்கு. 2 மீடியம் சைஸ் தக்காளியை சாப்பரில் நல்லா இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். தொக்குக்கு இந்த மாதிரி இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், மிளகாத்தூள் வந்து 1/2 டீஸ்பூன் சேர்க்குறேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்தபடி சேர்த்துக்கோங்க. மல்லித்தூள் 1/2 டீஸ்பூன். மல்லித்தூள் வந்து இந்த அளவு போதும். உப்பு சேர்க்கணும். புடலங்காய் வதங்கும் போது 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்தேன். இப்போ வந்து ஒரு 3/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ எல்லாத்தையும் நல்லா ஒன்றா வதக்கி விட்டுக்கலாம்.
அடுத்து இதில் இந்த டம்ளரில் 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்துட்டு ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி வச்சிடலாம். எல்லாம் ஒன்று சேர்ந்து கொதித்து வத்தி தொக்கு பதத்துக்கு வரட்டும். நல்லா வத்தி தொக்கு பதத்துக்கு வந்துருச்சு. நம்மளுடைய புடலங்காய் தொக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கடைசி அதில் கொத்தமல்லி தழையை தூவிட்டு ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப டேஸ்டியான ஈஸியாக பண்ணக்கூடிய புடலங்காய் தொக்கு ரெடி ஆயிடுச்சு. புடலங்காய் ஃப்ரை பண்ண போகிறோம். 1/4 கிலோ புடலங்காய் எடுத்து வச்சுருக்கேன். மேலே லைட்டாக இந்த மாதிரி வெள்ளையாக இருக்கும். ஒரு கத்தியை வச்சு இந்த மாதிரி சுரண்டி விட்டுட்டோம்னா நல்ல புடலங்காய் வந்து க்ரீன் கலரில் இருக்கும். கத்தியை வச்சு அந்த வெள்ளைப்பகுதியை நீக்கி விட்டுட்டு கழுவி வச்சுருக்கேன். இப்போ இதை கட் பண்ணிடலாம். இந்த சைடு வந்து நுனிப்பகுதியை கட் பண்ணிவிட்டு இந்த சைடும் கட் பண்ணிவிட்டு இதை 2ஆக கட் பண்ணிக்கலாம். இதில் நடுவில் உள்ள இந்த விதையெல்லாம் இருக்கும், அதை எடுத்துடலாம். இந்த மாதிரி வெள்ளை பகுதியும் இருக்கும். இந்த மாதிரி அதையும் இந்த நல்ல ஒரு பாயிண்டான கத்தியை வச்சு சுரண்டி எடுத்துடணும். இந்த மாதிரி எடுத்துட்டு இதை வந்து கட் பண்ணிடலாம். இப்போ இதை கட் பண்ணிடலாம். அகலமாக இருக்கு. நடுவில் இந்த மாதிரி கட் பண்ணிட்டு இந்த திக்னஸ்க்கு கட் பண்ணிக்கோங்க. எல்லா காயையும் கட் பண்ணியாச்சு. இந்த மாதிரி திக்னஸ்க்கு கட் பண்ணிக்கோங்க. அடுத்து பாத்திரத்தில் 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, 4 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு, ஒரு டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃபிளவர், சோள மாவுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள். மிளகாத்தூள் உங்கள் காரத்துக்கு தகுந்தபடி நீங்கள் சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் பெருங்காய பவுடர், 1/4 டீஸ்பூன் உப்பு. எல்லாத்தையும் ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு புடலங்காயை சேர்த்துடலாம். அது கூட நல்ல பொடியாக கட் பண்ண கறிவேப்பிலை இலைகள், 1/2 டீஸ்பூன் லெமன் ஜூஸ் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி மெதுவாக மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ரொம்ப அழுத்தி அழுத்தி மிக்ஸ் பண்ணாமல் இந்த மாதிரி ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணணும். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு கை அளவு தண்ணி தெளித்து மறுபடியும் இதே மாதிரி பார்த்து நல்லா மெதுவாக மிக்ஸ் பண்ணிக்கணும். மாவெல்லாம் எல்லா காயிலையும் கோட்டாகிற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நம்ம சேர்த்த மாவு மசாலாலாம் நல்லா காயில் கோட்டாகிற மாதிரி இந்த மாதிரி கலந்து விட்டுக்கணும். இப்போ எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். பொரிக்கிறதுக்கு கடாயில் எண்ணெய் விட்டு சூடாகிடுச்சு. நம்ம ரெடி பண்ணி வச்சதுலேருந்து எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி எண்ணெயில் பொரிச்சு விட்டுறணும். எண்ணெய்க்கு தகுந்த அளவு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. நான் எண்ணெய் கொஞ்சம் தான் விட்டுருக்கேன். ஸ்டவ்வை நிதானமாக எரிய விடணும். இப்போ இதை பரட்டி பரட்டி போட்டுக்கலாம். இந்த மாதிரி பரட்டி பரட்டி போட்டு கோல்டன் ப்ரௌனாக வரணும். அப்படி வந்ததுன்னா நல்லா மொறுமொறுப்பாக இருக்கும், நல்லா கிறிஸ்பாக இருக்கும். நல்லா இந்த மாதிரி கிண்டி கிண்டி விட்டு கோல்டன் ப்ரௌனாக வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் எடுத்துடலாம்.
நல்ல மொறு மொறுன்னு டேஸ்டான புடலங்காய் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. மீதி உள்ளதையும் போட்டு எடுத்துடலாம். எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்தாச்சு. அந்த சூடான எண்ணெயிலேயே கறிவேப்பிலை சேர்த்து பொரிச்சுக்கலாம். பொரிச்ச கறிவேப்பிலையை இது மேலே சேர்த்துடலாம். ரொம்ப டேஸ்டான மொறுமொறுப்பான புடலங்காய் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சிம்பிளா சுவையான புடலங்காய் பொரியல் பண்ண போறோம். இந்த பேன்ல 3 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்து சூடாகட்டும். சூடாயிடுச்சு. இதுல 1/2 டீஸ்பூன் கடுகு பொரிஞ்சதும் 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பும் 1 டீஸ்பூன் உளுந்தும் சேர்த்துக்கங்க. இந்த பொரியலுக்கு இந்த மாதிரி கடலைப்பருப்பும் உளுந்தும் சேர்த்தோம்னா நல்லா வாசனையா இருக்கும். பருப்பெல்லாம் வறுபட்டு நல்லா பொன்னிறமா வந்துருச்சு. இதுல 1/4 கப் பொடியா கட் பண்ண வெங்காயம், அடுத்து கறிவேப்பிலை, 2 பச்சை மிளகாவை கீரி சேர்த்திருக்கேன். இந்த மாதிரி கீரி சேர்த்தோம்னா நம்ம புடலங்காய் கிரீன் கலரா இருக்கிறதுனால நல்லா அடையாளம் பார்த்து எடுத்துக்கலாம். நான் இதுல காரத்துக்கு பச்சை மிளகாய் சேர்த்திருக்கேன். இதுக்கு பதில் காஞ்ச மிளகாய் சேர்க்கறதுனாலும் சேர்க்கலாம். பச்சை மிளகாய் சேர்த்தோம்னா பொரியல் நல்லா கிரீனிஷாவே இருக்கும். காஞ்ச மிளகாய் சேர்த்தோம்னா பொரியலோட கலர் கொஞ்சம் டிஃபரா இருக்கும். ரெண்டுமே டேஸ்ட் நல்லா இருக்கும். இப்ப சேர்த்த வெங்காயம் பச்சை மிளகாய் ரெண்டுமே லைட்டா வதங்கி இருக்கு. இந்த அளவுக்கு வதக்கினா போதும். 300 கிராம் புடலங்காய மேல லைட்டா ஒரு வெள்ளை பகுதி இருக்கும், அதை நீக்கிட்டு உள்ள விதைகளையும் எடுத்துட்டு நல்லா வாஷ் பண்ணி இந்த மாதிரி சைஸ் துண்டுகளா கட் பண்ணிருக்கேன். இதை இதுல சேர்த்துட்டு நல்லா நம்ம சேர்த்த எண்ணெயிலேயே இதை 1 நிமிஷத்துக்கு ஹை ஃப்ளேம்ல வச்சு வதக்கிக்கங்க. வதக்கியாச்சு. அடுத்து இது கூட 2 பிஞ்ச் மட்டும் மஞ்சள் தூள் சேர்த்துக்கங்க. இந்த காய்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதுல ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் மட்டும் தண்ணி சேர்த்தா போதும். புடலங்காய் நீர்க்காய்ங்கிறதுனால நம்ம நிறைய தண்ணி சேர்க்க வேண்டியதில்லை. நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுறலாம். நல்லா கலந்து விட்டுட்டு மூடி வச்சிடலாம். இந்த காய் நல்லா சாஃப்டா வெந்து வரட்டும். இடையில அப்பப்ப ஓபன் பண்ணி பார்த்து கிண்டி விட்டுக்கங்க. இப்ப 5 நிமிஷம் ஆச்சு. காய் நல்லா சாஃப்டா வெந்திருக்கு. இதுக்கு மேலேயும் வேக விட்டோம்னா காய் கலர் மாதிரி குழஞ்சு போயிடும். அடுத்து இதுல 1-2 இடிச்ச 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம், வாசனையா இருக்கும். தேங்காய் துருவல் சேர்க்கிறேன். தேங்காய் துருவல் 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்திருக்கேன். இது போதும். உங்களுக்கு தேவைன்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கங்க. நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். அடுத்து பொடியா கட் பண்ண கொத்தமல்லி இலைகள் கொஞ்சம் சேர்த்துட்டு ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளவுதான். ரொம்ப சிம்பிளா 10 நிமிஷத்துல பண்ணக்கூடிய சுவையான புடலங்காய் பொரியல் ரெடி ஆயிருச்சு. புடலங்காய் கடலைப்பருப்பு பொரியல் பண்ண போறோம். 1/4 கிலோ புடலங்காய் எடுத்து வச்சிருக்கேன். புடலங்கால லைட்டா அந்த ஒரு மாதிரி வெள்ளை பகுதியா இருக்கு பாருங்களேன், அதை மட்டும் இந்த மாதிரி லைட்டா சீவிட்டு கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சீவினா போதும். 2 காயிலுமே மேல் பகுதியில் உள்ள வெள்ளை பகுதியை நீக்கிட்டு நல்லா கழுவி வச்சிருக்கேன். இப்போ இதை கட் பண்ணிடலாம். இந்த சைடும் அந்த நுனி பகுதியை கட் பண்ணிடுங்க. உள்ள விதைகள் இருக்கும், இந்த விதைகளை எடுத்துடணும். இந்த மாதிரி எடுத்துட்டா வந்துடும். ஒரு ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி எடுத்துருங்க. விதைகளை எல்லாம் எடுத்தாச்சு. இப்போ இதை சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணும்போது ஒரு சின்ன பீஸ் எடுத்து சாப்பிட்டு பார்த்துக்கோங்க. கசப்பாக இருந்தால் அந்த காயை யூஸ் பண்ண வேண்டாம்.
பொரியலில் சேர்க்கறதுக்கு 1/4 கப் கடலைப்பருப்பை அரை மணி நேரமாக ஊற வச்சுருக்கேன். குக்கரில் சேர்த்துடலாம். கொஞ்சமாக முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்தா போதும். அது கூட ஒரு பிஞ்ச் மஞ்சள் தூள், கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கங்க. மூடி போட்டு ஸ்டீம் வந்ததுக்கப்புறமா வெயிட் போட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு விசில் வேக வச்சுக்கலாம். ஒரு விசில் வந்துருச்சு, திறந்து பார்க்கலாம். பருப்பு கரெக்டாக வெந்திருக்கு. இந்த அளவுக்கு வேக வச்சுக்கோங்க. நீங்கள் பருப்பை ஊற வைக்கலைன்னா குக்கரில் சேர்த்து 4 அல்லது 5 விசில் வேக வச்சுக்கோங்க. குக்கர்லேயும் வேக வைக்கலாம், ஓப்பன்லேயும் வேக வச்சுக்கலாம். இப்போது இதில் உள்ள தண்ணியை வடிச்சிட்டு பருப்பை மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். கடாயில் 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டு சூடாயிடுச்சு. அதில் அரை டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுந்து கொஞ்சம் அதிகமாக சேர்த்துருக்கேன். பொரியல் நல்லா வாசனையாக இருக்கும். அடுத்து கறிவேப்பிலை சேர்த்துடலாம். 1/4 கப் அளவுக்கு வெங்காயம் பொடியாக கட் பண்ணது, ஒரு 3 பூண்டு நல்லா பொடியாக கட் பண்ணது. பூண்டுக்கு பதில் நீங்கள் 1/4 டீஸ்பூன் பெருங்காய பவுடர் வேணாலும் சேர்த்துக்கோங்க. 3 பச்சை மிளகாவை நீல வாக்கில் கீறி வச்சுருக்கேன். நீங்கள் காஞ்ச மிளகாய் வேணாலும் சேர்த்துக்கலாம். காஞ்ச மிளகாய் சேர்த்தா காயோட கலர் சேஞ்ச் ஆயிரும். அதுக்காக தான் பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம். இதை லைட்டாக வதக்கினா போதும். கட் பண்ண புடலங்காயை சேர்த்துடலாம். இந்த காயை எண்ணெயிலேயே 1 நிமிஷம் போல் வதக்கி விட்டுக்கோங்க. இந்த காய்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக 1 ஸ்பூன் போல் தான் தண்ணி தெளிச்சிருக்கேன். ஏன்னா புடலங்காயும் நீர்ச்சத்துள்ள காய், அதனால் இந்த அளவு தெளித்தா போதும். மூடி வச்சிடலாம். இடையில கிண்டி விட்டுக்கணும். காய் நல்லா சாஃப்டாக வேகிற வரையும் வேகட்டும். திறந்து பார்க்கலாம். காய் கரெக்டாக வெந்திருக்கு. தண்ணி மட்டும் கொஞ்சமாக தெளிச்சுக்கோங்க போதும். அடுத்து தண்ணியை வடித்து இந்த கடலைப்பருப்பை சேர்த்துடலாம். இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டு சேர்த்துக்கோங்க. இந்த பொரியல் சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். இது சாம்பார், ரசம், காரக்குழம்பு எல்லாத்துக்கும் சைடிஷாக வச்சுக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஏற்கனவே காய் வேகும்போது உப்பு சேர்த்தோம். இப்போது பருப்பு சேர்த்துட்டதுனால கொஞ்சமாக மட்டும் உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஒன்று போல் இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க. காயும் பருப்பும் ஒன்றோட ஒன்றா நல்லா மிக்ஸ் ஆகி பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இதில் தேங்காய் துருவல் சேர்த்துடலாம். தேங்காய் துருவல் சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இதில் தேங்காய் துருவல் நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். கடைசியாக கொத்தமல்லி தழை இருந்தால் சேர்த்துக்கங்க, இல்லாட்டியுமே நல்லாயிருக்கும். நல்லா கலந்து விட்டாச்சு. ரொம்ப சுவையான புடலங்காய் கடலைப்பருப்பு பொரியல் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். தமிழ் ஃபுட் கார்னர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thank you.